மற்றவங்களுடைய உணர்வுகள டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா 12 ராசிகள்லயே இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன் மற்ற ராசிக்காரங்களாம் புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு கூட நீங்க கேட்கலாம். ஆனா, இந்த மகர ராசி என்பர்கள் தான் மற்றவங்களுடைய உணர்வுக்கும் மதிப்பு அதிகமா குடுப்பாங்க. அதே மாரி மற்றவங்களுடைய உணர்வுகளையும் டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லார் மீதும் ரொம்ப பாசம் காட்டக்கூடியவங்க. அதே மாரி ரொம்ப பொறுமைசாலி. ஏன்னா நில ராசி. பாதி பயன் தரக்கூடிய ராசி அப்படின்னு இந்த மகர ராசி என்பர்களை சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க எந்த ஒரு விஷயத்துல இறங்குனாலுமே அதுல சின்ன தடையா தான் முடியும். அதுக்கப்புறம் இவங்க போராடி அதுக்கப்புறம் தான் வெற்றியை பார்க்க முடியும். அதனால தான் பெரும்பாலும் பாதி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே இவங்க பயன் பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பாசமும் ரொம்ப அன்பும் நிறைந்த ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே ஆகட்டும், வியாபாரத்திலே ஆகட்டும், தொழிலே ஆகட்டும், எந்த விஷயத்துல இவங்க இறங்கினாலும் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். அது நல்ல ஒரு போராடி அதுக்கப்புறம் தான் அந்த நெருக்கடியை சமாளித்து அதுக்கப்புறம் தான் இவங்க வெற்றி பெற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய வீடை கூட ஒரு குடிசைகள் நிறைந்த பகுதியாகவோ அல்லது ஒரு கரடுகள் நிறைந்த பகுதியாகவோ இவங்களுடைய வீடு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும், உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் பலம் பெற்று செஞ்சிருக்கிறார். பணப்புழக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். உங்களுடைய மனதில் இருந்த அந்த நீண்ட நாள் கவலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல சின்ன சின்ன மனக்கலங்கம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. உங்களுடைய ராசிக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் உங்களை விரோதிச்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகினாங்களோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிப்பீங்களே அதே மாதிரி இந்த காலகட்டத்திலேயே அவங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொத்துக்களால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வந்து அதுக்கப்புறம் தான் சரியாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களாம் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரக யோகத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரகம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால இது நாள் வரைக்கும் எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நல்ல ஒரு ஆதாயத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சென்ற மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த மாதத்தில் இருந்த சிக்கல்லாம் இந்த மாதத்தில் சரியாகும். சிறு சிறு தொல்லை தந்துட்டு இருந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். வாங்கிய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மகர ராசி என்பர்கள் இந்த தை மாதத்தில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குருவோடைய பார்வை 2, 10, 12 ஆகிய இடத்துல இருக்கிறதுனால அவருக்குரிய சிறப்பு பலன்கள் எல்லாமே நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லத்தில் ஏதாவது ஒரு மங்கள ஓசை அல்லது மங்கள ஓசையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமாவது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நெருங்கிய உறவுகளுடைய ஃபங்க்ஷன்லையாவது கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
புதிய பங்குதாரர்கள் சேர்க்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. டக்குன்னு யாரும் புதிய பார்ட்னரை நீங்கள் சேர்த்துக்க வேணாம். அப்படி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கள பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல அவங்களால சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மகர ராசி என்பர்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவீங்க. அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதற்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். முயற்சி பண்ணுங்கள். மகர ராசிக்கு 6, 9 இடத்திற்கு அதிபதியானவர் புதன் 29/1/2026 அன்று கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறார். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உடன் பணிபுரியவர்களால் ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனசில் இருந்த பாரம் இந்த காலகட்டத்தில் லேசாகும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெற்றோர் வழி உறவுகளால் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். பிள்ளைங்க மூலியமாக கூட மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 7/2/2026 அன்று கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இனிமையான பலன்கள் கிடைக்கும். மாத ஸ்டார்டிங்கில் ஒரு சில இடர்பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் மாத இறுதியில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்தில் அமரும் போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து இதெல்லாம் உயரும். புதிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் நாடி வரும். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அந்த படிப்பை மீண்டும் தொடருவீங்க. ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மகர ராசி பெண்களுக்கு இந்த தை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் பற்றாக்குறையாக இருந்ததோ அந்த பற்றாக்குறையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி பெண்களுக்கு ரொம்ப நாளாக வரன் தேடுறேன் ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலி அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த தை மாதத்தில் நடக்கும். அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஓய்வு உறக்கம் இல்லாமல் உழைக்க வைப்பார். ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓய்வு உறக்கம் இல்லாமல் நீங்கள் உழைக்கிறீங்க இல்லையா, அந்த உழைப்புக்கு போதிய ஆதாயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு வேலையும் கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த நேரத்தில் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே நேரத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும். எப்படா நினைச்சதை சாதிக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் நினைச்சதை சாதிப்பாங்க இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாய் ராசிக்குள்ளே செஞ்சிருக்கிறதுனால வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமும் இருக்கணும். கவனம் இல்லை அப்படின்னா ஒரு சில கெட்ட பேர் வந்துடும். அதனால் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறதே ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அந்த வாக்கெல்லாம் நிறைவேற்றுவீங்க. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வருமானத்தில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒப்பந்தங்கள் போடும்போது புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, ஒரு வியாபாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னா புதுசாக ஒப்பந்தம் போடும்போது நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. பாக்கிய அதிபதி புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையுமே புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு
வெற்றியாக அமையும். அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாபாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே உச்சமற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வேகமாக இருக்கும், விவேகமாகவும் இருக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். புதிய முயற்சி எல்லாமே சாதகமாக இருக்குது. வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த மாதத்தில் முயற்சி பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை முயற்சி பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக சுய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது. சுய தொழிலில் கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாமே சரியாகும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் கூடல் அழகரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.